பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. ஜூன் மாதம் தேவன் என்ன வார்த்தையை நம்மளோடு பேச சித்தமாக இருக்கிறாருன்னு பார்ப்போம். ஒவ்வொரு மாதத்துக்கும் தேவையான கிருபை நமக்கு ரொம்ப அவசியம், தேவையான பெலன் நமக்கு அவசியம். சங்கீதக்காரன் சொல்கிறாரு 90ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராசாமம் போலவும் இருக்கிறது. அப்படின்னா 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்குதுன்னா 100 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் வாழ்கிறோம். சரி, 100 வருஷம்னே வைப்போம். 100 வருஷம் 24 மணிக்கூர் ஒன் டேயில் இருக்குது. அப்போ அதுக்கும் கம்மினா ஒரு சில மணிக்கூர் தான் ஆண்டவர் பார்வையில். இப்போ நம்ம வாழ்கிற ஒரு சில மணிக்கூருக்கு நம்ம எவ்வளவோ காரியங்களுக்காக ஓடுறோம். அந்த ஒரு சில மணிக்கூரில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். அந்த 100 வருடம் கொடுக்கப்பட்டதில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு வைக்கிறார். அவர் ஒரு சில மணிக்கூர் தானே மனிதர்கள் வாழ்கிறாங்கன்னு அற்பமாக நினைக்கல. நம்ம அந்த ஒரு சில மணிக்கூருக்கே எவ்வளோ ஓடுறோம். 100 வருடம் தான், ஆனால் கர்த்தர் பார்வையில் அது ஒரு சில மணிக்கூர் தான். ஆனால் அதை நம்ம நினச்சி எவ்வளவோ ஓடுறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எவ்வளோ இருக்கிறோம். அதிகமாக தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏனோக்கு பார்க்கும்போது 350 வருஷம் வாழ்ந்தார், ஆனால் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். அதற்காக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது இல்லை. நீங்கள் செய்துட்ருக்கிற பிஸ்னஸில், உங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, மனதுக்குள்ளே தேவனிடம் பேசிக்கொண்டே இருக்கணும். அந்த உறவு இருந்து கொண்டே இருக்கணும். நீங்கள் பேசணும்னு ஆண்டவர் விருப்பப்படுவார். நீங்கள் அவருடைய கட்டளைகள் நடக்கணும்னு விருப்பப்படுவார். கஷ்டம்தான், நான் எப்படி ஜீவிக்கிறேன்? அவருடைய கிருபையினால தான் நான் நிற்கிறேன், தயவுனால தான் நிற்கிறேன். நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையை தயவை பெற்றுக்கொண்டு நம்ம ஜீவிக்கணும். அதனால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நமக்கு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, சங்கீதம் 91:16 சொன்னது போல, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, அவருடைய ரட்சிப்பு, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படியாக நம்மளை திருப்தியாய் நடத்துவார். நம்ம திருப்தியாய் காணப்படணும்னா நம்ம எடுக்கிற பிரயாசத்தை விட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற பிரயாசத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம சோம்பேறித்தனமாக இல்லாதபடி நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை, கடமைகளை, குடும்பத்துக்காக நம்ம எடுக்கிற பிரயாசங்களை எடுக்கணும். அந்த பலனை கர்த்தர் தருவார். அதே போல் வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நம்ம கரெக்டாக அதனுடைய வேலைகளை கரெக்டாக செய்யணும். ஆண்டவர் பெரிய விளைச்சலை கட்டளையிடுவார். சரியா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.